Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லபடியாக நீங்கள் பைத்தான் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள், சரியா? இருந்தாலும் இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து எப்படி இருந்துச்சு, எல்லா பசங்களும் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நாம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம், சரியா? அதாவது நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நாம் பார்க்குறது இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 11th 12th பேசிக் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னாவே மேக்ஸிமம் இதில் இருக்க கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ண முடியும். ஈஸியாக தான் இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறையா மாணவர்களோட தாட் என்ன அப்படின்னா 16 மார்க் கூட ஓரளவு எழுதிடுறோம் சார், ஆனால் இந்த 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப வந்து டஃப்பாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா? உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ இந்த 2 மார்க் கொஸ்டின்ஸு அந்த அளவுக்கு டஃப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு தான், சரியா? ஏன்னா நம்ம நல்லா கவனிங்க, ஈஸியாக இங்கே அதாவது ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஏ கியூப் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறோம், ஏ இன்வெஸ்ட் பண்ணிவிடும், சரியா? அதுக்கப்புறம் ப்ரூவ் தட் இஎக்ஸ்ஒய் மைனஸ் இஜெட் ஸ்கொயர்ட் இஸ் என்னது இன்ஃபைனைட். நம்ம ப்ரூவ் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் இதுவும். அதே மாதிரி எவால்வேட் எக்ஸ் கோஸ் டு -2/3 இதுவும் ரொம்ப ஈஸியானது. அதுக்கப்புறம் ஃபைன் dy/dx கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினும் நம்ம என்ன படிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு 12th இருக்குது. அதே மாதிரி 5th கொஸ்டின் 12th இருக்குது, சரியா? அதே மாதிரி 6th கொஸ்டினும் நமக்கு என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா 12th இருக்குது. இந்த 7th கொஸ்டின் 8th கொஸ்டின்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக இப்போ 8th கொஸ்டின்லாம் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டிங் ஸ்கொயருக்கு எழுதிட்டு அந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னாவே போதுமானது 8th கொஸ்டின். 9th கொஸ்டின் 10th கொஸ்டின் கொஞ்சம் யோசித்து போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம போட்டுடலாம், சரியா? அதே மாதிரி 16 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இப்போ 11th கொஸ்டினில் பி கொஸ்டின் வந்து கண்டிப்பாக டைரக்ட் 16 மார்க் கேட்பாங்க நம்ம சொல்லியிருந்தோம். அந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ரொம்ப சிம்பிளாக பார்ஷியல் ஃப்ராக்ஷன் கேட்டிருக்காங்க, சரியா? இங்கே பாருங்கள், இதிலெல்லாம் வந்து அதாவது 13th கொஸ்டினில் பியில் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், யூலர் ஃபார்முலா ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் இதெல்லாம், சரியா? அதே மாதிரி வந்து டெய்லர் சீரியஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ∂u/∂x ∂u/∂y + ∂u/∂z = 0ன்னு ஈஸியாக நம்மளால் நினச்சி பார்த்தீங்கன்னா ப்ரூவ் பண்ண முடியும். இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. 14th கொஸ்டின் ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். இங்கே பாருங்கள், எவால்வேட் அப்படின்னு சொல்லிட்டு 2 விஷயம் கொடுத்துருக்காங்க. ரெண்டுக்குமே நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டிங் ஸ்கொயருக்கு மாற்றிட்டு அது ஈஸியாக ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணால் முடிஞ்சிச்சு. செகண்ட் ஒன்று வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட். பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தடில் ஈஸியாக என்னன்னு பார்த்தீங்கன்னா போட்டுடலாம் செகண்ட் சொல்யூஷன், சரியா? அதனால் உங்களுக்கு கொஸ்டின் எப்படி இருந்துச்சுங்கிறத நீங்கள், ஏன்னா உங்கள் காலேஜில் எப்படி நடத்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. உங்களுக்கு கொஸ்டின் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணுங்க பார்த்தா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓவராலாக பசங்க சொல்கிறது 16 மார்க் ஓரளவுக்கு எழுதினா சார், 2 மார்க் வந்து கடினமாக இருந்துச்சு. நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஏதாவது கிரேஸ் மார்க்ஸ் அப்டேட் இருந்துச்சு அப்படின்னா நான் அடுத்த வீடியோ உங்களுக்காக கொடுக்குறேன். தேங்க்யூ.